நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது ஒண்ணுமே இல்லாம வெறும் ஆளாக மரணித்து விடக்கூடாது. மரணிக்கிற நேரத்தில் அவனுக்கு வாரிசுகள் இருப்பார்களேயானால் அந்த வாரிசுகளும் கையேந்தாத வகையில நல்ல நிலையில சொத்து சேர்த்து வச்சுட்டு போங்க, உன்னுடைய தேவைக்கு சேர்த்துக்கன்னு நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி வழிகாட்டுறாங்கன்னு சொன்னா, நீங்க மரணிக்கும் பொழுது வெறும் ஆளா மௌத்தாயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிறகு நம்ம புள்ள குட்டிங்களுக்கு உதவுற மாதிரி நீங்க சொத்து பத்துகளை விட்டுட்டு போக வேண்டும் என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்துல நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள், என்னுடைய எல்லா சொத்தும் அவருக்கு ரொம்ப அதிகம் என்று நான் நினைக்கிறேன், அதனால என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தர்மம் செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். நல்ல பணிக்கு நான் செலவிட்டு போறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நீ தர்மம் செய்யாத. அப்ப அவர் கேட்கிறாரு, பாதியை நான் தர்மம் செய்யட்டுமா, இருக்கிற சொத்துல பாதியை நான் மகளுக்கு கொடுத்து விட்டு இன்னொரு பாதியை நான் தர்மமா செய்யட்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுவும் கூடாது. அப்ப திருப்பி அவர் கேட்கிறாரு, 1/3 தர்மம் செய்துவிட்டு 2/3 33% தர்மம் செய்துவிட்டு 66% விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 1/3 நீ தர்மம் செஞ்சிக்க, ஆனா அது கூட ஜாஸ்தி தான், அதை விட கொஞ்சம் கம்மியா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. இன்னக்க அன்ததர வரசத்தக்க அக்னியா, உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக நீ விட்டுவிட்டு போவது கைரும் மின் அன் ததரஹும் ஆலத்தன் யத்தகஃபஃபூன நாஸ், மக்கள்கிட்ட கையேந்தக்கூடிய வகையில வறுமையில் விட்டு செல்வதை விட உன்னுடைய வாரிசுகளை கொஞ்சம் தன்னிறைவு பெற்ற நிலையில விட்டு செல்வதற்கு அதுதானப்பா சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த வாசகம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அத வாரிசுகளை அடுத்த ஆண்டு போய் கையேந்திக்கிட்டு தேவைக்க வேண்டி பிச்சை எடுத்துக்கிட்டு தேவைக்க வேண்டி மான மரியாதை இழந்துகிட்டு அந்த நிலையில வச்சிடாம நம்ம பிள்ளைங்க வந்து யார்ட்டையும் கையேந்தாம வாழணும் என்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு போவது சிறந்தது என்று சொன்னார்கள். இது புகாரியில 1296, 2472, 3936, 4409, 5354, 6373, 6733 இவ்வளவு ஹதீசுகள்லையும் புகாரியில இந்த நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வச்சுட்டு போக சொல்றாங்க. அப்ப பொருளாதாரம் நமக்கு மாத்திரம் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் கூட சேர்த்து வச்சுக்கலாம் என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது.